அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம். நான் சுப்பிரமணியன் ருச்சோபேட்டை. இன்னைக்கு நம்ம விவசாய ஆலோசனை குழுல நம்மள்ட்ட ரெகுலரா காய்கறி விதைகளும், முக்கியமா கீரை விதைகள் வாங்கக்கூடிய ஒரு விவசாயி ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாரு. அதை நீங்களே பாருங்களேன். அண்ணே கீரை போட்டோம்ண்ணே. ஒரு 5 சென்ட் இடத்துல கீரை போட்டோம். விதை அவங்ககிட்ட தான் வாங்கியிருந்தோம். இது வந்து முளைச்சதுன்னா நல்லா ஓகேண்ணே. முளைப்பு திறன்லாம் கரெக்டாக இருந்துச்சுண்ணே. ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு இந்த ஸ்டேஜில் வந்துடுதாண்ணே கீரை. கழித்து 5ஆம் நாள் 6ஆம் நாள் பார்த்தோம்னா அந்த மாதிரி எல்லாம் அப்படியே சாஞ்சிருது. சாஞ்ச மாதிரி இருக்குது. என்ன பிடிக்க பார்த்தா உள்ள வேர் அழுகிருக்கு. இது கேட்டால் வேர் அழுகல் பூச்சி, வேர் அழுகல் தாக்கம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு என்னதும் மருந்து உங்கள்கிட்ட எதுவும் இருக்கானே இயற்கை மூலியமா? அந்த வீடியோவில் அவர் அது வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பார். அதையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவர் என்ன சொல்கிறாரு, சார் உங்கள்கிட்ட நான் வந்து டிவினிட்டி கிரீன் கீரை விதைகள் அடங்கிய தொகுப்பு வாங்கியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருக்கு, அட்டகாசமாக முளைச்சிருக்கு. ஆனால் ஒரு சில பிரச்சனை தெரியுது சார். அது வந்து ஒரு மாதிரி அழுகல் மாதிரி இருக்குது, வாடல் மாதிரி இருக்குது. அது என்னன்னு தெரியல, கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னு. சார் அது ஒன்றும் இல்லை சார். அது வந்து அனைத்து விதமான கீரைகளிலும் முக்கியமாக வரக்கூடிய பிரச்சனை வந்து டேம்பிங் ஆஃப், அதாவது நாத்து படுதல் நோயின்னு சொல்லுவோம், இல்லை காலர் ராட் கழுத்தழுகல் நோயின்னு சொல்லுவோம். அது என்னன்னாக்கா, இப்போ இதுதான் வந்து மண்ணுன்னு வச்சுங்களேன், இதுதான் வந்து செடி வெளியில் முளைச்சி வருது அப்படின்னாக்க இந்த கழுத்து பகுதியில் ஒரு அழுகல் வரும். அதனால என்ன ஆகும், செடி இப்படி சாஞ்சு போயிடும். அதான் படுதல் நோய், கழுத்தழுகல் நோயின்னு சொல்லுவோம். இப்போ இதை தடுக்கணும் அப்படின்னாக்க நீங்கள் நம்ம கம்பெனியோட தயாரிப்பான ஃபிடிலிட்டி, இது வந்து ஏக்கருக்கு 1/4 கிலோ போதுமானது. கீரைகளுக்கு இந்த டேம்பிங்காக ரொம்பவே அதிகமாக வரும். இதை பயன்படுத்தலாம். ஆனால் இப்போ நம்ம அந்த டிவினிட்டி கிரீனுக்கு ஒரு வீடியோ போட்டோம், சரியான வியூஸ். அதை பார்த்துட்டு ஏகப்பட்ட பேர் நம்மள்கிட்ட வந்து கீரை விதைகள் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் போக நம்ம கம்பெனி என்னமோ கீரை ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி ஆகி போச்சு. அந்த கீரை இருக்கா, இந்த கீரை இருக்கிறா அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. நம்மளால் முடிந்த வரைக்கும் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ அளவு தேவைப்படும். பெரிய அளவில் வேணும்னாலும் வாங்கி கொடுக்குறோம். இல்லை கொஞ்சமாக 2 சென்ட் அளவு தான் இருக்குது அப்படின்னாக்க டிவினிட்டி கிரீன் அந்த 11 விதைகள் அடங்கிய தொகுப்பும் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். நான் அவங்களுக்கெல்லாம் பரிந்துரைக்கிறது, ஐயா நீங்கள் வந்து விதையை வாங்குறப்பவே என்ன பண்ணுங்க, நம்ம கம்பெனியோட ப்ராடக்டான இந்த அல்மைட்டியை கூடவே சேர்த்து வாங்கிருங்க அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ எப்படின்னாக்கா, ஒரு மீன் வாங்குறோம் அப்படின்னாக்கா அதுக்கு ஃபுட்டும் சேர்த்து வாங்குறோம்ல, அதே மாதிரி நம்ம காய்கறி விதைகள் டிவினிட்டி ரெட்டோ இல்லை டிவினிட்டி கிரீன் கீரைகளோ வாங்குறப்ப கண்டிப்பாக நீங்கள் அல்மைட்டியும் சேர்த்து வாங்கிட்டீங்கன்னா இதுலதான் உங்களுக்கே தெரியும், உரம், பூச்சி மருந்து, நோய் மருந்து, டானிக் எல்லாமே கலந்துருக்கு. அப்ப உங்களுக்கு முக்கியமா இந்த கீரையில வந்து பாத்தீங்கன்னா வேர் வளர்ச்சி நல்லா இருந்தா தான் அதுல எக்கனாமிக்கல் பார்ட், பணம் தரக்கூடியது இலைகள். அது வந்து நல்லா திரட்சியா வரும், வீரியமா வரும், நல்லா இருக்கும். எந்த வித நோயுமே இருக்காது. நோய் வந்த கீரை கடை யாராவது வாங்குவோமா, நோய் வந்த காய்கறி யாராவது வாங்குவோமா, வாங்க மாட்டோம். பூச்சி அடிச்சது இல்லை ஓட்ட விழுந்த காய் யாராவது வாங்குவோமா, வாங்க மாட்டோம். ஸோ அப்போ நீங்கள் ஆரம்பத்திலே விதை வாங்குறப்ப நம்ம அல்மைட்டியே வாங்கிடுங்க, பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ விதையை புதுசாக கடைகளுக்கு போய் வாங்குறீங்க அப்படி இல்லை பாரம்பரிய நெல்லை எதை வேணால் போடுங்க சார். ஆனால் கூடவே நம்ம அல்மைட்டியே போடுங்க. விதை வேணுனாலும் எங்களை கேளுங்க, நாங்களும் தரோம். சரிங்களா? நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய். மேலும் விவரங்களுக்கு தொடர்புக்கு 6383233105. இணையதளம் www.rucchobiotech.com.